Welcome back students to Shankar's Physics Tutorials. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது Class 12 Physics Unit 6 Optics Lessonலேருந்து Lateral magnification in thin lens தான் பார்க்க போகிறோம். First ஒரு thin lens consider பண்ணிக்கிறோம். Principal axis mark பண்ணிக்கலாம். Then pole of the lens P, that is the center of the lens mark பண்ணிக்கலாம். ஒரு ஆப்ஜெக்ட் கன்சிடர் பண்ணிக்கோங்க. OO prime அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் கன்சிடர் பண்ணிக்கோங்க. அது வந்து principal axisக்கு perpendicular-ஆக இருக்குது. ஸோ principal axisக்கு perpendicular-ஆக above the principal axis இருக்கும்போது அதோட height வந்து ப்ளஸ் h1 இருக்கும். சைன் கன்வென்ஷன்ஸ் வரும்போது நம்ம ப்ளஸ் h1 நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு ரே கன்சிடர் பண்ணுறோம். இந்த O prime P தான் உங்களுக்கு ஒரு இன்சிடென்ட் ரே கன்சிடர் பண்ணுறோம். அது வந்து இட் பாசஸ் த்ரூ த போல் ஆஃப் த லென்ஸ். ஓகே, ஸோ எந்த ரேவும் போல் ஆஃப் த லென்ஸ் வழியாக ட்ராவல் ஆகும் பொழுது உங்களுக்கு டீவியேஷன் சஃபர் பண்ணாமல் இட் கோஸ் இன் அ ஸ்ட்ரைட் லைன். அப்போது உங்களுக்கு இந்த இன்சிடென்ட் ரேயோட பாத் வந்து ஸ்ட்ரைட் லைன் பாத் அன்டீவியேட்டட் பாத்தாக இருக்கும். இன்னொரு ரே கன்சிடர் பண்ணுறோம். அது வந்து parallel to the principal axis. ஸோ ஒரு ரே parallel to the principal axis to the lens ஃபால் ஆச்சுன்னா ரிஃப்ராக்ஷன் நடந்து அந்த ரிஃப்ராக்டட் ரே வந்து passes through the principal focus on the principal axis and இந்த ரெண்டு ரேயும் இன்டர்ஃபியர் ஆகிற இடத்துல உங்களுக்கு இமேஜ் ஃபார்மேஷன் நடக்கும். ஓகே, ஸோ இன்னொரு ரே இட் இஸ் ஜஸ்ட் parallel to the principal axis like this. So parallel to the principal axis refraction நடந்து through the principal focus வந்து ட்ராவல் ஆகுது. ஓகே, ஸோ ரெண்டு ரேயும் இந்த இடத்துல இன்டர்ஃபியர் ஆகுது. ஸோ இந்த இடம் தான் பிரின்சிபல் ஃபோக்கஸ். ஓகே, இது ஒரு இன்சிடென்ட் ரே, இது வந்து ரிஃப்ராக்டட் ரே. ரெண்டும் உங்களுக்கு ஜாயின் ஆகிற இன்டர்ஃபியர் ஆகிற இடத்துல இமேஜ் ஃபார்மேஷன் இருக்குது. ஸோ திஸ் இஸ் வேர் த இமேஜ் இஸ் ஃபார்ம்ட். அதை வந்து நம்ம ஐ ப்ரைம் அப்படின்னு நம்ம நேம் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஐ ப்ரைம். அதோட ஹைட் வந்து h2. இது பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பிலோவாக இருக்கிறதுனால சைன் கன்வென்ஷனில் இந்த பார்ட் யூஸ் பண்ணும்போது -h2. ஏன்னா சைன் கன்வென்ஷன் படி உங்களுக்கு பிலோ த பிரின்சிபல் ஆக்சிஸ் வந்து உங்களுக்கு இமேஜ் ஃபார்ம் ஆகிருந்ததுன்னா அதை வந்து நம்ம நெகட்டிவ் அப்படின்னு நம்ம எடுத்துப்போம் சைன் கன்வென்ஷனில். ஓகே, இப்போது நம்ம லேட்ரல் மெக்னிஃபிகேஷன்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ மெக்னிஃபிகேஷனாலே என்ன அர்த்தம்? ஆப்ஜெக்ட் சைஸையும் இமேஜ் சைஸையும் கம்பேர் பண்ணுறது தான். ரெண்டுத்தோட ரேஷியோஸ் தான் மெக்னிஃபிகேஷன். ஸோ லேட்ரல் மெக்னிஃபிகேஷன் or transverse magnification என்னன்னா ratio of the height of the image to the height of the object. அதாவது இமேஜோட ஹைட்டையும் ஆப்ஜெக்டோட ஹைட்டும் ரெண்டுத்தோட ரேஷியோவை டிஃபைன் பண்ணுறது தான் மெக்னிஃபிகேஷன் அப்படிங்கிறாங்க. அதோட சிம்பிள் இஸ் ஸ்மால் m. ஓகே, அதை எழுதிக்கலாம். ஸோ லேட்ரல் மெக்னிஃபிகேஷன் டிஃபைன்ட் as the ratio of height of the image to the height of the object. ஸோ m is equal to height of the image எவ்வளவு? I prime to the height of the object எவ்வளவு? O prime. ஓகே, இப்போது நம்ம we are going to find what is m in terms of object distance and image distance. Object distanceனா என்னது யூஸ்வலாக? ஸோ ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸுங்கிறது ஃப்ரம் த pole of the lens up to the point where the object is placed. ஓகே, ஸோ இந்த டிஸ்டன்ஸை தான் நம்ம யூன்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஃப்ரம் த போல் அப் டு வேர் த இமேஜ் இஸ் ஃபார்ம்ட், இந்த டிஸ்டன்ஸை தான் நம்ம வி அப்படின்னு சொல்லுவோம். திட்ஸ் இஸ் த இமேஜ் டிஸ்டன்ஸ். இப்போது எம்மை வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் வி அண்ட் யூ வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ண போகிறோம். ஓகே, அதுக்கு we are going to consider two similar triangles. Number 1 வந்து POO prime and PII prime. ரெண்டு ட்ரையாங்கிள்ஸுமே வந்து சிமிலராக இருக்குது. சிமிலர் ட்ரையாங்கிள்ஸோட ஜியாமெட்ரிக்கல் கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதோடைய கரஸ்பாண்டிங் சைட்ஸ். இப்போது இந்த OO ப்ரைம்னா இந்த அனதர் ட்ரையாங்கிளோட சிமிலர் சைட் பார்த்தீங்கன்னா கரஸ்பாண்டிங் சைட் வந்து II ப்ரைம். இது ரெண்டுமே வந்து உங்களுக்கு சேம் ரேஷியோவில் இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதுதான் சிமிலர் ட்ரையாங்கிள்ஸோட ஜியாமெட்ரிக்கல் கண்டிஷன். அப்போது இந்த II prime by OO prime வந்து சேம் ரேஷியோவாக இருந்ததுன்னா we can write other side also. ஸோ இந்த சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ்க்கு அதர் சைட்ஸுக்குமே அந்த கரஸ்பாண்டிங் சைட்ஸ் வந்து சேம் ரேஷியோவில் தான் இருக்குங்கலாம். ஸோ அப்போ அந்த II prime by OO prime எப்படி எழுதலாம்னா இட் கேன் பி இஸ் ஈக்குவல் டு PI divided by PO அப்படின்னு எழுதலாம். வாட் இஸ் PI? இட் இஸ் நத்திங் பட் த உங்களுக்கு இமேஜ் டிஸ்டன்ஸ். POங்கிறது ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ். ஓகே, இதில் வந்து நம்ம சைன் கன்வென்ஷன்ஸ் அப்ளை பண்ணி தான் நம்ம பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ பண்ணலாமா? ஸோ m is equal to II prime is equal to O prime. இப்போ நம்ம two similar triangles consider பண்ணுறோம். From the two similar triangles POO prime and PII prime we can write
I prime divided by O prime is equal to Pi divided by PO. ஓகேவா? ஸோ பிஐங்கிறது என்னது? இப்போ தான் பார்த்தோம். பிஐ இஸ் நத்திங் பட் த இமேஜ் டிஸ்டன்ஸ். உங்களுக்கு வந்து இமேஜ் டிஸ்டன்ஸ் ஆன் த ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிறதுனால ப்ளஸ் வி. பிஓங்கிறது ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறதுனால மைனஸ் வி. மைனஸ் யூ. ஓகே, இப்போது இந்த ஐ ப்ரைம் அண்ட் ஓ ப்ரைம் இதுவும் என்னது? இட் இஸ் நத்திங் பட் த ஹைட் ஆஃப் த இமேஜ் அண்ட் த ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட். ஸோ அதுலேயும் நம்ம சைன் கன்வென்ஷன்ஸ் அப்ளை பண்ணி எழுதலாம். ஸோ நெக்ஸ்ட் இதில் எழுதுகிறேன் ஸ்லைடில். ஐ ப்ரைம்ங்கிறது என்ன? இட் இஸ் நத்திங் பட் த ஹைட் ஆஃப் த இமேஜ். உங்களுக்கு ஜஸ்ட் பிலோ த பிரின்சிபல் ஆக்சஸ் இருக்கிறதுனால இட் கேன் ரிட்டன் அஸ் மைனஸ் H2 டிவைடட் பை H1 இஸ் ஈக்குவல் டு V divided by minus U. Okay, ரெண்டு சைடுமே மைனஸ் இருக்கிறதுனால it gets cancelled. So simply M is equal to H2 divided by H1 is equal to V by U. ஏன்னா அந்த சைன்ஸ் வந்து it gets cancelled. ஓகேவா? So this is going to be the lateral magnification in thin lens. So in terms of height as well as in terms of object and image distance உடைய ஃபார்முலா இதுதான். இப்போது மெக்னிஃபிகேஷன் வந்து பாசிட்டிவாக இருந்தால் என்ன, நெகட்டிவாக இருந்தால் என்ன? ஸோ மெக்னிஃபிகேஷன் வந்து பாசிட்டிவாக இருந்ததுன்னா இமேஜ் வந்து எப்படி இருக்குன்னா இமேஜஸ் விர்ச்சுவலாக இருக்குங்கிறாங்க. ஓகே, அண்ட் இஃப் த மெக்னிஃபிகேஷன் வந்து நெகட்டிவாக இருந்தால் இமேஜ் வந்து இஸ் ரியலாக இருக்குங்கிறாங்க. ஸோ ரியல் அண்ட் இன்வெர்ட்டடாக இருக்கும். இமேஜ் வர்ச்சுவலாக இருந்தால் இரெக்ட் அண்ட் விர்ச்சுவலாக இருக்குங்கிறாங்க. இப்போ இந்த கேஸ் ஆஃப் கான்கேவ் லென்ஸ் ஏர்லியர் கிளாஸ் 9th 10th கிளாஸஸ் எல்லாம் யூ மஸ்ட் ஹவ் ஸ்டடிட். கான்கேவ் லென்ஸில் வந்து உங்களுக்கு ஆப்ஜெக்டை விட உங்களுக்கு ஸ்மாலர் இமேஜ், டிமினிஷ்டு இமேஜ் ஆர் பாயிண்ட் சைஸ்ட் இமேஜ் தான் ஃபார்ம் ஆகிறதுனால மெக்னிஃபிகேஷன் வந்து இட் இஸ் ஆல்வேஸ் லெஸ் தென் 1 இருக்கும். ஏன்னா லெஸ் தென் 1 இருந்ததுன்னா உங்களுக்கு இமேஜோட சைஸ் வந்து ஆப்ஜெக்ட் சைஸோட ஸ்மாலாக இருக்கும்னு அர்த்தம். இது வந்து பாயிண்ட் நம்பர் 1 அண்ட் இட் இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ். தட் மீன்ஸ் இமேஜ் ஃபார்ம்டு வந்து எப்போதுமே விர்ச்சுவலாக இருக்கும் இந்த கேஸ் ஆஃப் கான்கேவ் லென்ஸ். வெரஸ் கான்வெக்ஸ் லென்ஸில் மேக்ஸிமம் கேசஸ்க்கு ரியல் அண்ட் இன்வெர்ட்டடாக இருக்கும். வென் த ஆப்ஜெக்ட் இஸ் க்ளோசர் டு த லென்ஸ் வந்து உங்களுக்கு விர்ச்சுவல் இமேஜ் ஃபார்ம் ஆகும். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஃபார் கான்கேவ் லென்ஸ். கான்வெக்ஸ் லென்ஸில் ரெண்டுமே real and virtual both the images can be formed. And also magnification வந்து உங்களுக்கு various combinations இருக்கும். ரொம்ப ஆப்ஜெக்டோட இமேஜ் வந்து மெக்னிஃபைடாகவும் இருக்கும் ஆர் ஸ்மாலராகவும் இருக்கும், ஈக்குவல் சைஸ், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸில் நீங்கள் வந்து ஏர்லியராகவே படிச்சிருப்பீங்க. ஓகே, இப்போ மெக்னிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறது தெரியும். இப்போ வந்து இந்த மெக்னிஃபிகேஷனை இன் டேர்ம்ஸ் ஆஃப் லென்ஸ் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி நம்ம எப்படி எழுத போகிறோம். ஓகே, ஸோ மெக்னிஃபிகேஷன் M using lens equation. Okay, so first one we will write the lens equation. What is the lens equation? 1 by V minus 1 by U is equal to 1 by F. What is the magnification formula? M is equal to V by U. இப்போ நம்ம என்ன கனெக்ட் பண்ண போகிறோன்னா we are going to use V by U இந்த ஈக்குவேஷன்லேருந்து ரீஅரேஞ்ச் பண்ணி இன் டேர்ம்ஸ் ஆஃப் எஃப் வந்து எழுத போகிறோம். ஸோ எம் இஸ் ஈக்குவல் டு வி பை யூ விச் இஸ் ஈக்குவல் டு, நம்ம இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். 1 by v minus 1 by u is equal to 1 by f. நான் பின்னாடி எழுதிக்கிறேன். is equal to 1 by f. ஓகே, we need v by u. அதுக்காக ஒரு சின்ன ஒரு ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் we will write 1 by v is equal to 1 by f. இந்த minus 1 by u அதர் சைட் கொண்டு போனால் it becomes plus 1 by u. ஸோ இது எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும்? u multiplied by f. அப்போ மேலே நியூமரேட்டரில் என்ன வரும்? u plus f. ஓகே, ஸோ 1 by v is equal to u plus f divided by uf. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த யூவை நான் மேலே கொண்டு வரேன். அப்போ இந்த ஈக்குவேஷன் என்ன ஆகிடும்? திஸ் பிகம்ஸ் u by v is equal to u plus f divided by f வரும். நமக்கு என்ன தேவை? v by u. ஸோ நம்ம ரெசிப்ரோக்கல் எடுத்துக்கலாம். ஸோ ரெசிப்ரோக்கல் எடுத்தோன்னா we get m is equal to v by u is equal to, இந்த ஈக்குவேஷன் ஆகிடும் மேலே f போயிடும், f divided by f plus u. ஓகே, this is the magnification in terms of focal length and object distance. இது வந்து 1.
ஓகே, இன்னொரு விதமாக எப்படி எழுதலாம்னா 1/v minus 1/u is equal to 1/f. இப்போது ஐ எம் கீப்பிங் 1/u. ஓகே, நான் 1/v அதர் சைட் கொண்டு போகிறேன். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் டூயிங் லைக் திஸ், நான் இந்த -1/u அதர் சைட் கொண்டு போயிட்டேன்னா இட் பிகம்ஸ் +1/u. இந்த 1/f உள்ளே கொண்டு வரேன். அப்போ எப்படி ஆகும்? 1/v minus 1/f is equal to 1/u. ஓகே, இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுத்துடலாம். எல்சிஎம் எடுத்தோன்னா என்ன வரும்? ஸோ ஹியர் ஐ எம் ட்ராயிங். ஸோ vf வரும், மேலே என்ன வரும்? இட் இஸ் f minus v வரும், is equal to 1/u. ஸோ f minus v divided by f, நான் v வந்து மேலே கொண்டு வரேன். ஓகே, ஸோ v வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணோன்னா v இந்த சைட் கொண்டு போனால் இட் பிகம்ஸ் v/u is equal to v/u. So v/u can be written as in terms of image distance வந்து f minus v/f. So m is equal to f minus v divided by f, okay, which is equal to h2 divided by h1. So what are the combinations we have? Magnification it is nothing but ratio of the height of the image to the height of the object. In terms of object distance and image distance வந்து v/u. இதை வந்து in terms of focal and incorporate பண்ணும்போது equation வந்து f divided by f plus u or f minus v divided by f. So these are the combinations. So இதில் உங்களுக்கு என்ன தெரிஞ்சாலுமே in combinationsல we can find the magnification of the image. Okay, hope இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். Thank you for watching this video. Keep supporting Shankar's Physics Tutorials.